ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ரின்சிஸ் கே ட்ராமா வேர்ல்டு. இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. மறக்காம லைக், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருங்க. பிளட்டி ஃப்ளவர் எபிசோட் 8 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம லியூகி அம்மா காட்டுறாங்க, ஹீரோவை காட்டுறாங்க. அவன் தூங்கி எந்திரிச்சு வரான். அவனுக்கு லைனாக வந்து வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனு. அவங்க அம்மா வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வான்னு சொல்லி உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் நீ அந்த டிக்டாக்னு ஒன்று சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும், அதை ஏன் நீ ஆன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது, அதுதான் நான் படிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணதுன்னு சொல்கிறான். அங்கே ஒரு பேனர் கட்டி வச்சிருக்காங்க. ஏம்மா இன்னும் இந்த பேனர் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் இந்த வில்லேஜோட ப்ரைடே அப்படின்னு சொல்கிறான். இந்த வில்லேஜ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறான். நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் காலேஜில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாடா வெளியே போகலான்னும் போது, இல்லடா எனக்கு இன்னும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவங்கெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. நீ தான் டாப் ஸ்டூடெண்ட்னு அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கியான்ட்டு. அப்புறம் ஒரு டீச்சர் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ ஒர்க் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் அப்ரூவ் பண்ணிட்டாரு. உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு சொன்னோன்னே, ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அவன் அப்படியே அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வந்து எனக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க என்னையன்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. நான் வந்துட்டு நிறையா லைப்ரரிக்கு போய் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அவருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்க வேண்டியது இருக்குது. அதனால நான் வர லேட் ஆகுன்னு சொல்கிறான். அப்படிதான் அவனுக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகுது. அதுக்கப்புறம் காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட் டைம்ல காட்டுறாங்க. அவன் கண்ணு முழிக்கிறான் மயக்கத்துலேருந்து. அப்ப வந்து அந்த டாக்டர் வக்கீலோட வைஃப் சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு நெறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போணும்னு சொல்லும்போது, என்னோட பிளட் வந்து RH குரூப். அது வந்து ரொம்ப ரேர் பிளட்டுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இங்க கட் பண்ணி இந்த சேர்மேன காட்டுறாங்க. ஸ்டாக் பிரைஸ்லாம் ரொம்ப கம்மியாயிட்டுருக்கு. அவன் ரொம்ப ஹீரோ மேல கோவமா இருக்கிறான். அவன் சொல்றான், இந்த மாதிரி அந்த தெருவுல கடந்த நாய கூட்டிட்டு வந்து நாம இந்த அளவுக்கு ஆக்கி விட்டோம்னா, நம்ம ஏன் மதிக்காம அவன் ஓடி போயிட்டான்ல, எனக்கெல்லாம் அவன கொலை பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்றான், "நீனா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நமக்கு வந்து கியூர் கண்டுபிடிக்கணும். அதனால அவன நம்ம கூட்டிட்டு போய் தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ சொல்றதும் சரிதான். எவ்வளோ கடுப்பாகுது தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி நான் அந்த சேர்மேன் சொல்றான். அப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி இந்த ப்ராசிக்யூட்டர் சீஃப காட்டுறாங்க. அவரு வந்துட்டு இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, அந்த ஆடிட் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டர் வந்து அடிபட்டு வராரு. வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அந்த சேயும் குரூப் வந்துட்டு நம்ப அட்டானி பின்னாடி போய்க்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அவ வந்து ஷாக் ஆகுறா. இந்த மாரி ஹீரோவ காப்பாத்துறாங்கன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹீரோவும் வந்து நம்ப லாயரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து லாயர் சொல்றாரு, "இந்த மாதிரி நீ இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லல? அந்த சேர்மேன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நீ முன்னாடியே ஏன் சொல்லல?" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், "நீங்க என்னைய ஃபர்ஸ்ட்லேருந்து நம்புனீங்களா? என்னோட காலர புடிச்சு என்னைய கேட்ட நீங்க எப்படி நான் சொன்னத நம்பியிருப்பீங்க? நானும் இருந்திருந்தாலும் ஒரு சீரியல் கில்லர நம்பியிருக்க மாட்டேன். நானே ஒரு பைத்தியக்காரன்னு தான் நெனச்சிருப்பேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நீங்க அந்த போலியோ இருந்த பையன் சரியானத பார்த்ததுக்கப்புறம் தான் என்னைய நம்பவே ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோ கேட்குறான், "மின்சோ வந்து எப்படி இருக்கான்னு?" கேட்கும்போது, "மின்சோ நல்லா இருக்கான்னு" சொல்லிட்டு வக்கீல் சொல்றாரு. "மின்சோவ குணப்படுத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான், "உங்கள மாரி ஒரு நல்ல அப்பா கிடைச்சதுக்கு மின்சோ குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ப வக்கீல் சொல்றாரு, "நீயும் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெத்துக்கோ" அப்படின்லாம் சொல்லி அவன்கிட்ட சொல்றாரு. "அதெல்லாம் நடக்குமா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு வெளிய போய் நிக்கிறான். அப்பதான் வந்துட்டு இவன் ஃப்ளாஷ்பேக்க சொல்றான், என்ன நடந்துச்சுன்ட்டு. இந்த மாதிரி வந்து எங்க அம்மா வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதே தெரியாது. தெரியாம வந்துட்டு என்னைய தேடிட்டு இருந்திருக்கிறாங்க. தேடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சேம் குரூப்ல இருக்கிறவங்கலாம் வந்துட்டு, நான் இறந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவன வந்து தேடி அவங்க அம்மா அலைஞ்சிருக்காங்க. அலைஞ்சு நெறைய போஸ்டர்ஸ், பேனர்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. அப்பதான் வந்துட்டு நான் அந்த சேயம் மெடிக்கல் சென்டர்ல இருக்கும்போது தான் அந்த புரொஃபஸர மீட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து அந்த க்யூர்க்கான மருந்து டெவலப் பண்ணிட்டுருந்தாரு. என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த சேர்மேனுக்கு போய் குடுத்தாங்க. அவன் வந்து என்னோட பிளட் குரூப் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓகேன்னு அப்ரூவ் பண்ணிட்டான் அந்த சேர்மேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா போயிட்டு அந்த போலீஸ்காரர்கிட்ட கேட்கும்போது,
இருக்கும்போது, யாராச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியே எங்கேயாவது ஓடி போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நக்கலா பேசிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் அவங்க அம்மா வந்துட்டு அவன தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க போனான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது தான், ஒரு நாள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒரு அ ஆம்புலன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்க வந்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அத வந்துட்டு ஒரு டேஷ் கேம்ல காட்டியிருக்கு. அத வந்து ஹீரோவோட அம்மா பார்த்துட்டு ரொம்ப அழுவுறாங்க. அழுதுட்டு போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ்காரவங்க கிட்டயே போய் கேட்கும்போது, ஆமா இந்த மாதிரி ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயி, நாங்க சேயம் மெடிக்கல் சென்டருக்கு தான் அவன தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்க வந்து சேயம் மெடிக்கல் சென்டர பத்தி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக, நெறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. அங்க வீடு ஃபுல்லா பார்த்தா டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. அப்புறம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு, இவங்க போய் அங்க நின்னு போராட்டம் மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி என் பையனோட ரிமைனிங்ஸ் அந்த செல்ஃபோனு, ட்ரெஸ் அந்த மாரி எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்க மாரி காட்டுறாங்க. அவனும் இன்னொரு ஆளும் சேர்ந்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோவோட அம்மாவ வந்துட்டு கொலை பண்ணி அந்த ஏரியில வந்து தூக்கி போட்டுருக்காங்க. அதையும் நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஹீரோ ஃபீல் பண்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹீரோவ வச்சு டெஸ்ட் பண்ணிட்டுருக்கும்போது, அந்த டெஸ்டிங் வந்து சரியா போகல. அதனால என்ன நடக்குதுன்னா, இந்த சேர்மன் வந்துட்டு புது ரிசர்ச் டீம கொண்டு வந்துட்டு, இந்த புரொஃபசர வந்து வெளிய தொரத்திடுறான். அவன் இந்த விஷயத்தெல்லாம் வெளிய லீக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆள விட்டு இந்த புரொஃபசர வந்து வேவு பார்த்துட்டு இருந்திருக்கிறான் அந்த சேர்மனு. எப்படியோ அந்த புரொஃபஸரும், ஹீரோவும் தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த புரொஃபசர் சொல்றாரு, "நீ இப்போதைக்கு பத்திரமா இரு. நான் இன்வெஸ்டர்ஸ கண்டுபிடிச்சு கியூர கண்டுபிடிக்கிற வரைக்கும்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள வந்தோனே, அவங்க அம்மா இருக்கிற மாதிரியே அவனுக்கெல்லாம் தோணுது. ரொம்ப ஃபீல் பண்றான். இதெல்லாம் வந்துட்டு நேர்லயே வந்து நம்ம வக்கீல் பார்க்குற மாதிரி அவன் சொல்றத அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ போயிட்டு அந்த ரூம்ல செக் பண்றான். அவங்க அம்மா வந்துட்டு நெறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்து, அதை எடுத்து என்னங்கிறத இவனும் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு டீட்டெயில்ஸா இவனும் வந்து செக் அவுட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பதான் நம்ம வக்கீலுக்கு தெரியுது, அவங்க அம்மா கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ்ல நம்ப வக்கீலோட பேரும் இருக்குது. அதனால தான் ஹீரோவுக்கு வந்து வக்கீல பத்தி, அவங்க பொண்ணு பத்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம ஹீரோயின பத்தியும் அவங்க அம்மா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் கரெக்ட்டா ஹீரோயின் வந்து இவன் அரெஸ்ட் பண்ணும்போது ஹீரோயினோட பேரையுமே சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டர பத்தியும் வந்துட்டு அவங்க அம்மா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் ரிப்போர்ட்டர முன்னாடியே வந்து அவன் அப்ரோச் பண்ணியிருக்கான். அப்புறம் அது இல்லாம நம்ப சேயம் மெடிக்கல் சென்டரோட ஆட்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுல இன்வால்வ் ஆனவங்கலாம். அப்பதான் வந்துட்டு ஹீரோக்கு தெரியுது, எல்லாருமே சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா ஃபாலோ பண்ணி பார்க்குறான். அப்பதான் அந்த போலீஸ் ஆஃபீசரும் வந்துட்டு இந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் கிட்ட லஞ்சம் வாங்குறத கூட ஹீரோ வந்துட்டு பார்த்துருக்கிறான். அது இல்லாம இந்த பொலிட்டீஷியன் இல்லாம அந்த ப்ராசிக்யூட்டரோட ஹெட்டு எல்லாருமே வந்துட்டு இவனுக்காக தான் வேல பார்க்குறாங்க. அந்த சேயம் மெடிக்கல் சென்டரோட சேர்மனுக்காக தான் வேல பார்க்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்காங்க. அப்படிங்கிறத வந்து ஹீரோ வெளக்கி நம்ப அட்டார்னி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அவரு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவன் எவ்ளோ இதனால கோ த்ரூ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தா வந்துட்டு அந்த சேம் மெடிக்கல் சென்டரோட ஆட்கள் வந்துட்டு வர மாதிரி இருக்கு. 2 பேருமே பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கூட நியூஸ் போகுது. இந்த மாதிரி வந்து ஹீரோ கூட தான் அட்டானி இருக்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஏன் முன்னாடியே சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா வந்து கிளம்புறா. நெறைய பேத்த கூப்ட்டுட்டு. ஹீரோவையும் அந்த அட்டானியும் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கா. அப்புறம் இந்த சேர்மன் வந்துட்டான். அவங்க ஆட்களோட வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட அவுட்டிங் வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வக்கீல் கேட்குறாரு, "எதனால நீ இதெல்லாம் பண்றன்னு?" சொல்லி கேட்கும்போது, "நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். எதனால நீங்க இதெல்லாம் பண்றீங்க? உங்க பொண்ணுக்காகவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். "நீங்க தான் இவன தப்பிக்க வச்சீங்களா?" அப்படிங்கிற மாதிரி நக்கலா அந்த சேர்மன் பேசிட்டு இருக்கான். "எவ்வளோ மக்கள் குணப்படுத்த முடியாத நோயினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க இவ்ளோ அசால்ட்டா இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர்மன் சொல்லும்போது ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. அடிக்க போம்போது நடுவுல வந்துட்டு ஒரு பாடிகார்ட் வந்து அடிச்சிடுறான். அத பார்த்து கோவப்பட்ட நம்ம சேர்மன் வந்துட்டு அவன போட்டு அடி அடின்னு அடிச்சு, அவன் வந்து மயக்கமே ஆயிட்டான். போயிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான், "என்ன நீ வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருக்க உன் ஆட்கள. அவன் என்னோட ஆளு. அவன் என்னோடது." அப்படின்னு அவன ஒரு பொருள் மாரி ஹீரோ வந்து ஒரு பொருள் மாதிரி
மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போயிட்டு தெரியாம பண்ணிட்டான். எல்லாருமே தப்பு பண்றது தானே, மிஸ்டேக் எல்லாருமே பண்றது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதுக்கப்புறம் கைய குடுத்து ஹீரோவ தூக்க போவான் பாருங்க. ஹீரோ வந்துட்டு போய் அவன அடிக்க ஆரம்பிச்சுடுறான். பார்க்கும்போது நமக்கே கோவம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வேகமா, பதட்டமா எல்லாத்தையும் போலீஸ் ஆஃபீசர்ஸ்லாம் கூட்டிக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு பார்க்குறா. அப்ப வந்து கைய குடுத்து வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்றான். இவனும் எந்திரிச்சு போய் அவன அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அடிச்சுட்டு கழுத்த புடிச்சு நெரிக்கிறான். நெரிச்சுக்கிட்டு சொல்றான், "இவ்ளோ பேத்த கொலை பண்ற மனசாட்சியே இல்லாம இருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து சொல்றான், "அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வந்து கியூர் பண்றதுக்கு தான், மக்களுக்காக தான்னு" சொல்லும்போது தான் ஹீரோ வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இந்த மாதிரி இவனும் ஒரு விக்டிமா இருந்திருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, அத சொல்றான். "உனக்கு புரியலையா? நீ என்னைய டெஸ்ட் சப்ஜெக்ட் மாரி வச்சு பார்த்துட்டு இருக்க. உன்னைய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கல்ல. நீயும் ஒரு விக்டிம் தானே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நீ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க. உனக்கு இன்னும் புரியல. இந்த விக்டிமா ஒண்ணும் நான் வந்து இல்ல. நானே தான் விருப்பப்பட்டு இந்த எக்ஸ்பெரிமென்ட்டுக்காக எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா, நாங்க தான் இந்த உலகத்தையே வந்து லைஃப் அண்ட் டெத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சேன். என்னைய வச்சு எங்க அப்பா எப்படியாச்சும் க்யூர் கண்டுபிடிச்சுருவாரு. அதனால எங்க சேயும் மெடிக்கல் சென்டர பயங்கரமா வளர்ச்சி கொண்டு வரணும். நாங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த நாட்டையே நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஐடியால தான் இருந்தேன்னு சொல்லும்போது, இன்னும் ஹீரோக்கு கோவம் வருது. கழுத்த புடிச்சு நெரிக்கிறான். "அப்ப இத்தன பேத்த எதுக்கு நீ கொலை பண்ண? இதுக்காக தான் நீ இத்தன பேத்த கொலை பண்ணியா?" அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, அங்க ப்ராசிக்யூட்டர், போலீஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோ கையில வந்து அவன் ஆயுதத்த எடுத்து கொண்டு போய் குத்துறதுக்காக அவன் போவான். போகும்போது நம்ம வக்கீல் வந்து நல்லா புடிச்சுக்கிறாரு அவன. நடுவுல அசிஸ்டன்ட் வந்து அடிச்சுருவான். ஆனா, இவன் அசிஸ்டன்ட்டயே வந்து குத்தி அந்த சைடு தூக்கி போட்டுட்டு, ஓங்கி போயிட்டு அந்த சேர்மேன வந்து குத்த போவான். அவன் எப்படியோ தடுக்க பாப்பான். ஆனா, கண்ணுலயே வந்து சொருகிர்றான். சேர்மன் வந்துட்டு வலியில கீழ உழுந்துர்றான். அதுக்கப்புறம் நம்ப ஹீரோயினும், அவங்க போலீஸ் படையும் வந்து நின்னுட்டு இருக்கிறாங்க. "விட்ரு, போதும் நிப்பாட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஆனா வந்துட்டு ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். எல்லாம் வந்து துப்பாக்கிய காமிச்சு நீட்டிட்டு இருக்காங்க. இவன் மறுபடியும் போயிட்டு, "அ ரொம்ப லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "நீங்க இனிமே வந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இத முடிச்சே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது, சுட்டுர்றாங்க யாரோ. கன் ஷாட் சவுண்ட் கேட்குது. பார்த்தா அங்க குறுக்க வந்துட்டு நம்ப வக்கீல் வந்துர்றாரு. வந்து நின்னுட்டு, "போதும். நீ அனுபவிச்ச வரைக்கும் போதும். நீ ரொம்ப அனுபவிச்சுட்டேங்கிறது எனக்கு தெரியும். இதோட நிறுத்திக்கலாம். வேண்டாம். நீ வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கங்கிறதும் எனக்கு தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப வந்து எல்லாரும் முன்னாடி வருவாங்க. அப்ப வந்து இவன் அந்த ஊசி எடுத்து நம்ப வக்கீல் கழுத்துக்கிட்ட வப்பான். வச்சுட்டு, "போதும் இதோட நிப்பாட்டிக்கலாம் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம வக்கீல் வந்துட்டு சொல்றாரு, "எப்படியாச்சும் நான் உன்ன காப்பாத்தியே தீருவேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்துட்டு, "நம்ம வக்கீல நீங்க தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வைப்பான் பாருங்க. அப்படியே அங்க இருக்க போலீஸ் வந்துட்டு அவன சுட்டுருவாங்க. இந்த சவுண்டு வந்துட்டு நம்ப வக்கீலோட ஒய்ஃப்க்கும் கேட்குது. நம்ம மின்சோவும் கண்ண முழிச்சிடுறா. முழிச்சோனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படி பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இவன் வந்து எப்படியோ எந்திரிச்சு தப்பிச்சு போக பார்க்குறான் இந்த சேர்மேனு. நம்ப வக்கீலும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. அப்படியே வந்துட்டு ஹீரோ மெதுவா வந்துட்டு பின்னாடி போய்க்கிட்டே இருக்கான். ஹீரோயின் கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு அந்த பிரிட்ஜ்லேருந்து கீழ விழுந்து இறந்து போயிடுறான். இத காமிக்கிறாங்க. காமிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு மயான அமைதியா இருக்கு. நம்ம வக்கீலும் வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நியூஸ்ல ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஹீரோ பிடிக்க போன இடத்துல கன் ஷாட் ஆயி ஹீரோ வந்து இறந்துட்டாரு. அப்புறம் வந்து இந்த செய்யும் மெடிக்கல் சென்டரோட சேர்மன வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த பொலிட்டீஷியன அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஹீரோயின் வந்துட்டு அப்புறம் பிரஸ் மீட் குடுக்குறா. அதுல வந்து அவ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றா. இந்த மாதிரி வந்து அந்த பொலிட்டீஷியன், அப்புறம் வந்து சேயும் மெடிக்கல் சென்டரோட சேர்மன் இவங்கலாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்பதான் காட்டுறாங்க, நம்ப வக்கீல் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு பென் டிரைவ் குடுக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு இத உன்ட்ட குடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடுக்குறாங்க. அதுல தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் மோஸ்ட்லி இருந்திருக்காட்டுருக்கு. எவ்வளோ பேத்த வந்து அவங்க டெஸ்ட் சப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. அத வந்து ஹீரோயின் ரிவீல் பண்றா. இந்த மாதிரி 223
பேத்த வந்துட்டு விக்டிம்ஸ் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸா வச்சு இவங்கலாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சாதாரண தண்டனையும் இல்லாம, ரொம்ப ஸ்ட்ராங்கான தண்டனை குடுக்கறதுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த ரிப்போர்ட்டர், அசிஸ்டன்ட் பொண்ணும் கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு, "நான் வந்து போயி அவன் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணான். நான் அவன போய் ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துர்றாங்க. அப்பதான் வரும்போது அவங்க அப்பாவ பார்க்குறாங்க. அப்புறம் ஃப்ளாஷ்பேக்ல ஒரு சீன் காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த ப்ராசிக்யூட்டர் சீஃப் வராரு உள்ள. வந்துட்டு இந்த பொலிட்டீஷியன பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் வந்து கேட்கிறா, "எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு. இன்னும் ஏன் வாய மூடிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது தான் வந்து அவரு சொல்றாரு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் வந்து அவன் கத்திக்கிட்டே அந்த பொலிட்டீஷியன் போறான். இந்த மாதிரி, "நான் தான் உனக்கு இந்த பதவிய குடுத்தேன். என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்." அப்படின்லாம் சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறான். "இத நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்ட்டு. அப்பதான் வந்துட்டு இந்த சீஃப் கேட்கிறாரு, "உங்க அப்பா இருக்கார்ல, அவரு வந்துட்டு இதோட உன்னைய ஸ்டாப் பண்ணிக்க சொன்னாருன்னு." சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, "நான் இன்னும் 3 வயசு பொண்ணு கிடையாது. அப்பா பேச்ச கேட்டுட்டு எல்லாமே பண்றதுக்கு. நான் வந்துட்டு இத முழு மனசோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால முடிக்காம விடமாட்டேன்னு" சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இவகிட்ட பேச ட்ரை பண்றாரு. அங்கேருந்து விலகி அவ போய்க்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சீன் காட்டுறாங்க. வக்கீல் வந்துட்டு கையில எதையோ வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், "நான் வந்து இறந்துட்டேன்னா, நீங்க வந்து என்னோட அந்த டிக் டாக்குன்னு சவுண்ட் கேட்குற அந்த இதுகிட்ட வந்து போய் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட்டு அ பண்ண ட்ரீட்மெண்ட்டோட சாம்பிள் தான் அது. உங்களோட இஷ்டம் இனி குடுக்கறதும், குடுக்காததும். குடுத்து நெறைய பேரு இறக்கறதுக்கு நீங்க விரும்புறீங்களா? இல்ல காப்பாத்தணும்னு நெனைக்கிறீங்களாங்கிறது உங்களோட விருப்பம்னு" சொல்லி ஹீரோ சொல்றத வந்து வக்கீல் நெனச்சு பார்க்குறாரு. அது தூக்கி போடலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் ஒரு கால் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. யாருன்னு பார்த்தா, "எப்டி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ பேசுறான். ஹீரோ இறக்கல அப்படிங்கிறத மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதோட இந்த சீரிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சீரிஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சீரிஸ்ல பார்க்கலாம். பாய்.